தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அறவே காட்டுத்தனமா எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் ஒண்ணு சொல்லியிருக்காரு, கமெண்ட் ஒண்ணு கொடுத்திருக்காரு. அண்ணாமலை அவர்கள் அப்படி பேசினதை பார்த்து இந்த டயர்ஸ்கள் இவங்க எல்லாருமே பயங்கரமா கதறிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்முடைய மம்தா தீதி இருக்காங்க இல்லையா, மம்தா தீதி அவங்க அவங்களுடைய தேர்தல் நாடகத்தை இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பப்பெல்லாம் தேர்தல் வருதோ அப்பப்பெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை இந்த தாய் கழுவி பண்ணிடுதுப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த நெட்டிசன்கள் பயங்கரமா கலாச்சி வந்துட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்க்க போறோம். கடைசியாக துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம். வாங்க கண்டென்ட்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அண்ணாமலை அண்ணன் தமிழக எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து அறவை காட்டுத்தனமா எடப்பாடி பேசுறாரு அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமா, உங்க காதல விழுந்தது உண்மைதான். எடப்பாடி பழனிசாமி அவர்களை அண்ணாமலை அவர்கள் அறவை காட்டுத்தனமா எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு அப்படி மாதிரி சொல்லியிருந்தாரு. நீங்க அந்த வீடியோ போற தயவுசெய்து பாருங்க. அதிகமாக போதைப் பொருள் கடத்த படம்னா வடநாட்டுல தான், அதுவும் அதானி போட்டவங்க அதிகமாக வெளியேற்றப்படுது. மத்திய அரசு இது பண்ண மாட்டாங்க. ஒரு இபிஎஸ் அவர்கள் கூட சொல்லியிருந்தார். முன்னாள் முதலமைச்சர் எதுவுமே புரியாம பேசுறாங்க அப்படிங்கிறது ஆச்சரியம் மட்டுமல்ல, வருத்தம் மட்டுமல்ல, நகைச்சுவை. ஒரு பார்டர் ஸ்டேட்டில் அவங்க ட்ரக்ஸை பிடிச்சா அது சாதனை. ஒரு பார்டர் ஸ்டேட்டுக்குள்ள தான் ட்ரக்ஸ் உள்ள வரும். குறிப்பாக முந்திரா, குறிப்பாக இந்தியாவுடைய பார்டர் ஸ்டேட்டு தான் ட்ரக் உள்ள வரக்கூடிய ஏரியாவே. அதனால்தான் 2வது பிப்ரவரி மாதம் கடைசி வாரத்தில் பார்த்தீங்கன்னா போர்பந்தர்லேருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு படகு பிடிச்சாங்க. ஏன்? அந்த படகு ஈரான் சப்பர் போர்ட்லேருந்து வரக்கூடிய படகு. அதில் வரக்கூடிய சரக்கு எங்கே போகணும்? சென்னைக்கு. சென்னையிலிருந்து ஒரு போய் வாங்கணும். அதனால் முந்திரா போர்ட்டில் இதை பிடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கைத்தட்டி அவார்டு கொடுங்க. ஒரு பார்டர் ஸ்டேட்டில் ஒரு ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு பிடிக்கிறாங்கிறது பொறுத்தான். இன்றைக்கி அந்த முன்னாள் முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற அரைவே காட்டுத்தனமான பதில் சொல்லக்கூடாது. இவங்களாம் முன்னாள் முதலமைச்சராக பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. நாகாலாந்து, உத்தராகண்ட், ஹிமாச்சல், குஜராத் பார்டர் ஸ்டேட்டில் வெளியே வர்றதை ஒரு காவல்துறை பிடிக்கிறாங்கன்னா இட் ஷோஸ் தேர் எஃபிஷியன்சி. தமிழ்நாட்டில் எங்கள் கஞ்சா கல்டிவேட் பண்ணுறோமா? ஏதாச்சும் இங்கே மலைப்பகுதி இருக்கா? இங்கே ஏதாச்சும் வளர்க்குறாங்களா? கஞ்சா செடி பயிரிட்டு இருக்காங்களா? தமிழ்நாடு போன்ற பகுதியில் நம்முடைய குற்றச்சாட்டு ஆளும் கட்சிக்கு இருக்கக்கூடிய தொடர்பு. அயலகணியில் பொறுப்பில் இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பங்காளி கட்சி என்பதை முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் ஊர்ஜிதம் செய்கிறாங்க. அவங்க பேச மாட்டாங்க. அதுக்கு மேலே இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அதனால் திரும்ப நீங்கள் முன்னாள் முதலமைச்சர் கேட்கணும். பார்டர் ஸ்டேட்டில் கஞ்சாவை பிடிக்கிறக்கும், பார்டர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டில் கஞ்சாவை பிடிக்கிறக்கும், தமிழ்நாடு போன்ற பகுதியில் இதுவரை கஞ்சா புழக்கம் இல்லாமல் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சிந்தட்டிக் ட்ரக்ஸை பிடிக்கிறக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த ஆபரேஷன் யார் பண்ணுறாங்க? மத்திய அரசு தானே பண்ணுறாங்க. இதனை மாநில போலீஸ் முந்தரா போர்ட்டில் போய் பிடிச்சாங்களா? தமிழ்நாட்டினுடைய காவல்துறை முந்தா போர்ட்டில் போய் செர்ச் வாரண்ட் வாங்கிட்டு போய் பிடிச்சாங்களா? அது பிடிச்சது யார்? எல்லாம் மத்திய அரசு சார்ந்த துறைகள், என்சிபி தானே பிடிக்கிறாங்க. அதனால் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் யாரை காப்பாற்றுறதுக்கு பிரசிடன்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு? நான் பங்காளி கட்சின்னு மறுபடியும் ஊர்ஜிதம் செய்யறாரா? எப்ப பார்த்தாலும் இவரு அதிமுக பங்காளி கட்சினே சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அண்ணாமலை அவர்கள் மீது ஒரு வழக்கு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க. ஏன்னா போதைப் பொருட்கள் விவகாரத்துல திமுகவோட லிங்க் பண்ணி பேசினாரு அப்படிங்கிறதுக்காக இவர் மீது ஒரு வழக்கு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க. ஆனாலும் பாருங்க, நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் இப்ப மறுபடியும் சொல்றாரு, இதுக்கு திமுக சம்பந்தப்பட்டிருக்கு, இதுல திமுக ஆளுங்க இருந்திருக்காங்க, இந்த அயலகணி நிர்வாகி இல்ல சம்பந்தப்பட்டிருக்கான், அவன் தான் கிங் பின்னா இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் மறுபடியும் நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ அதிமுகவும் போட்டு பொழந்திருக்காரு. யாரை காப்பாத்துறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி பேசுறாரு, பங்காளி கட்சின்றதை மறுபடியும் அவர் நிரூபிக்கிறார் பாருங்க. அரைவாக்காட்டுத்தனமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறாரு அப்படி மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் இப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து அறவே காட்டுத்தனமா பேசுறாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த சங்கிகள், தமிழகத்தோட இந்த சங்கிகள் இவங்க எல்லாருமே ட்விட்டர் பக்கத்துல அறவேக்காடு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அதுக்கு கவுண்டர் கொடுக்குற வகையில இந்த டயர்ஸ்கள் இவங்க எல்லாருமே அரவங்குறிச்சியா அறவேக்காடு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்களை கிண்டல் பண்ற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் ஹேஷ்டேக்களை பறக்க விட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மம்தா தீதி அவர்கள் அவங்களுடைய தேர்தல் நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பற்றி தான் பார்க்க போறோம். எப்போல்லாம் தேர்தல் வருதோ தேர்தல் தேதிக்கு 10 நாளைக்கு முன்னாடி மம்தா தீதி அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஏதாச்சும் ஒரு விபத்துகள் நடந்துட்டே இருக்கும். ஒண்ணு கை உடையும், இல்லைன்னா கால் உடையும். இந்த முறை மண்டை உடைஞ்சிருக்கு. இந்த மாதிரி தீதி அவர்களுக்கு மண்டை உடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறமா அது பயங்கரமா வைரலா எல்லாராலும் பேசப்பட்டது. நேஷனல் லெவல்ல அது ட்ரெண்டிங்ல போச்சு. நம்மளுடைய மோடி அவர்கள் கூட வாழ்த்து சொல்லியிருந்தாரு. ஐ மீன் வாழ்த்து மீன்ஸ் சீக்கிரமா ரெக்கவர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மோடி அவர்கள் சொல்லியிருந்தாரு.
நம்முடைய தீதி அவர்களுக்கு இப்படி அடிபட்ட செய்தி வந்ததுக்கு அப்புறமா யாரும் பெருசா இவங்க மேல பரிதாபப்படல. ஐயோ பாவம் அடிபட்டுச்சு, ஒரு லேடிக்கு இது மாதிரி அடிபட்டுருச்சு, ஒரு பெண் முதல்வருக்கு இது மாதிரி அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி யாருமே பரிதாபப்படல. இவங்க சிம்பத்தி கிரியேட் பண்ணலாம்னு நினைச்சாங்க. பட் அந்த சிம்பத்தி இந்த நேரத்துல ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அதற்கு மாறாக எல்லாருமே பயங்கரமா மம்தா தீதி அவர்களை கலாய்ச்சி வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்னடானா, ஏமா அவனுக்கு வேற வேலை வெட்டியே கிடையாதா, எப்பெல்லாம் எலெக்ஷன் வருதோ அப்பெல்லாம் இது மாதிரிதான் நாடகம் ஆடுவியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கேட்கறாங்க. இன்னொரு பக்கம் இந்த தாய் கிழவிக்கு எப்பவுமே இதே வேலையா போச்சுப்பா, தேர்தல் வரும்போது மக்களை ஏமாத்துறதுக்கு, ஊர் ஜனங்களை ஏமாத்துறதுக்கு இதை மாதிரி இது நாடகம் ஆடுதுப்பா அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது நெட்டிசன்கள் எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரியான கல்லஞ்சக்காரங்களா இருப்பாங்க போல. எப்படி கலாச்சிட்டு வராங்க பாருங்களேன். இந்த விவகாரத்துல ஒரு சில இமேஜஸ் எல்லாம் பயங்கரமா ஷேர் பண்ணப்பட்டது. அதுல ஒரு சில இமேஜஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன், தயவு செய்து பாருங்க. ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்த கருத்து கணிப்பு. இந்த 2024 தேர்தல்ல பாஜக எவ்வளவு சீட்டு வெஸ்ட் பெங்கால்ல வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு. இதுல டிஎம்சி பாத்தீங்கன்னா 17 சீட்டுகள் வின் பண்ணுவாங்க, பாஜக 25 சீட்டுகள் வின் பண்ணுவாங்க, அப்புறம் காங்கிரஸ் 0, மத்ததெல்லாம் 0 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த வெஸ்ட் பெங்கால்ல ஒட்டு மொத்தமா 42 சீட்டு தான் இருக்கு. அதுல மெஜாரிட்டியா பாஜக தான் வின் பண்ணும். இந்த செய்தியை பார்த்ததுக்கு அப்புறம் மயக்க தீதி கீழே விழுந்திருப்பாங்க, அதனாலதான் மண்டல் அவங்களுக்கு அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி கலாச்சிட்டு வராங்க. அடுத்து பாருங்க, இந்த போட்டோ பாத்தீங்கன்னா உங்களை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. 2021 தேர்தல் அந்த காலகட்டத்துல மம்தா தீதிக்கு இப்ப எப்படி மண்டல அடிபட்டதோ அதே மாதிரி கால் அடிபட்டது. எப்படி கால் அடிபட்டது நமக்கு தெரியாது, இப்போ மண்டல் எப்படி அடிபட்டதுன்னு நமக்கு தெரியாது, அதுக்கான ஃபுட்டேஜஸ் எதுவுமே கிடையாது. ஆனா தேர்தல் வரும்பொழுது நம்முடைய தீதி அவர்கள் இதை மாதிரி எல்லாம் போட்டோஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, மீடியாவை லைவ் பண்ண சொல்லுவாங்க, நேஷனல் லெவல்ல ட்ரெண்ட் பண்ண சொல்லுவாங்க, இதெல்லாம் நடக்கும். அடுத்த இமேஜ் பாருங்க. இந்த தேர்தல் காலகட்டத்துல இப்படி ஒரு இமேஜை போட்டு அவங்களுடைய அந்த மேனிஃபெஸ்டோவை கையில வச்சுக்கிட்டு மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்டாங்க. அதாவது உடம்பு முடியலையாமா, கால் உடைஞ்சாலும் இந்த மக்களுக்காக நன்மை செய்யறதுக்காக நான் களத்துல நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காக தீதி அவர்கள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த இமேஜ் இது பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட அந்த பிரச்சாரத்துல ஈடுபட்டது, மக்கள் கிட்ட பேசினது. இது எல்லாமே அந்த உடஞ்ச காலை மக்கள் கிட்ட காட்டி, பாருங்க என் கால் வஞ்சி போயிருக்குது ஆனாலும் அவங்க கிட்ட பேச வந்துக்கிறேன் அப்படி மாதிரி நின்று இல்ல உட்கார்ந்துங்கன்னு மக்கள் கிட்ட பேசின இமேஜ். இது பாத்தீங்கன்னா கால் உடஞ்ச புதுசுல தீதி அவர்கள் இப்படி ஒரு போட்டோவை போட்டு பயங்கரமா ஷேர் பண்ணாங்க. 2021 அது மாதிரி ஒரு போட்டோ, 2024 இந்த லோக்சபா எலெக்ஷன்ல இத மாதிரியான ஒரு போட்டோ. அதுவும் பாருங்க, இந்த பிளட் கூட துடைக்காம அப்படியே சொட்ட 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 போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது மாதிரி அடிப்பட்ட உடனே ரத்தம் இப்படி வரும்போதே பிடிச்சிருவாங்க, பெருசா ரத்தத்தை வீடடிக்க மாட்டாங்க, ரத்தம் போகக்கூடாது அப்படிமா சொல்லுவாங்க. ஆனா நம்மளுடைய தீதி அவர்கள் அந்த ரத்தம் எல்லாம் போய் அப்படியே மூஞ்சில ஒழிஞ்சு இங்க விழுந்து அப்படி கீழே வரைக்கும் போனோம், அந்த ஊத்தின் போற வரைக்கும் பொறுமையா இருந்து போட்டோ ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு எந்தெந்த ஆங்கிள் இப்படி எப்படிலாம் போட்டோ எடுக்குமோ அப்படிலாம் போட்டோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க, அந்த கட்டு எல்லாம் போட்டிருக்காங்க. போன முறை கால் அடிப்பட்டது பெருசா தெரியலன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இந்த முறை முகத்துல அடிபட்டிருக்குன்ற மாதிரி காட்டியிருக்காங்க. முகத்துல அடிபட்டதுன்னா பெருசா இங்க கட்டு போடலாம் பாருங்க, கால் அடிப்பட்டதுனால காலு கீழே இருக்கும், பெருசா யாராலும் காலை பார்க்க முடியாது. லாஸ்டா ஒரு இமேஜ் ஒன்று காமிச்சிருப்பேன், ஒரு ஸ்டேஜ்ல தீதி அவர்கள் அவங்க உடஞ்ச கால் இப்படி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி தூக்கிட்டு போய் காமிச்சிட்டு இருப்பாங்க, உடஞ்சி போயிருக்கு என் கால் பாருங்க ஆனாலும் உங்ககிட்ட பேச வரேன்னு சொல்லியிருப்பா இல்லையா, அதை காமிச்சிருப்பாங்க. அது பெருசா ரீச் ஆகலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த முறை தலையில அடிபட்டு இருக்கு. இப்படி ஒரு பெரிய கட்டு போட்டாங்கன்னா எல்லாருக்குமே தெரிய வரும் இல்லையா, அதனால இந்த முறை தீதி அவர்களுக்கு மண்டல அடிபட்டு இருக்கு அப்படி மாதிரி எல்லாருமே பேசிட்டு வராங்க. அடுத்த இமேஜ் பாருங்களேன். 2023லயும் இதே மாதிரியான ஒரு சம்பவம் தீதிக்கு நடந்துக்குது, 2021லயும் இதே மாதிரியான ஒரு சம்பவம் தீதிக்கு நடந்துக்குது. 2021ல இன்னொரு செய்தி, அதையும் பாருங்க, இது மாதிரிலாம் நடந்திருக்கு. அதாவது எப்பப்பெல்லாம் தேர்தல் வருதோ அப்பப்பெல்லாம் தீதி அவர்கள் அவங்களுடைய ஆயுதத்தை எடுத்துடுறாங்க. அவங்களுடைய ஆயுதம் என்ன? சிம்பத்தி கிரியேட் பண்றது. இப்படி சிம்பத்தி கிரியேட் பண்ணா மக்கள் நம்பி நம்ம ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சு இது மாதிரியான ஒரு விஷயத்த நம்மளுடைய தீதி அவர்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ கண்டிப்பா மக்கள் அதை பத்தி ஏமாற மாட்டாங்க. ஏன்னா 2021 தேர்தலில் நீங்க வின் பண்ணதுக்கு அப்புறமா பண்ண அட்டகாசங்கள் அல்டாசங்களா இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவ்வளோ பெண்கள் கஷ்டப்பட்டாங்க, அவ்வளவு பேரை நீங்க கொலை பண்ணீங்க, பாஜக காரியகர்த்தாக்கள் இறந்தாங்க, RSS காரியகர்த்தாக்கள் இறந்தாங்க, அங்க இருந்த ஆளுநரை நீங்க அவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கீங்க, அங்கிருந்த மக்களை நீங்க அவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கீங்க, குறிப்பா இந்துக்களை அவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கீங்க. 2021 தேர்தல் நடந்ததுக்கு அப்புறமா அவ்வளவு பெரிய ரியாட்டு வெஸ்ட் பெங்கால நடந்தது. மக்கள் உயிர் பழைச்சா போதும் சொல்லிட்டு பக்கத்து மாநிலங்களுக்கு ஓடுனாங்க, அஸ்ஸாம்ல போய் தஞ்சம் புகுனாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம்
டிடி தான். ஸோ இது எதுவுமே மக்கள் மறக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் நீங்க டிராமா போடுறதுனால மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க. இது 2024 மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க. நீங்க இந்த முறை பெரிய அளவில் தோல்வி அடைய தான் போறீங்க. அதை எல்லாருமே பார்க்க தான் போறோம். கடைசியாக இதை ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. இவி வேலு, நம்முடைய திமுக அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்கள் #SPD இவி வேலு மார்ச் 15 அருணைமலையின் வள்ளலின் திருநாள், திருவண்ணாமலையின் வள்ளலின் திருநாள், உழைப்பவரை உயர்த்துபவரே பல்லாண்டு வாழ்க. அதாவது நம்மளுடைய அமைச்சர் ஏவா வேலு அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளைக்கு அவரே பாத்தீங்கன்னா வாழ்த்து சொல்லியிருக்காரு. உழைப்பவரை உயர்த்துபவரே அப்படிங்கிற மாதிரி அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லி போஸ்ட் போட்டிருக்காரு. இந்த போஸ்ட் திரு ஏவா வேலு அவர்கள் போட்டதுக்கு அப்புறமா நிறைய பேர் கமெண்ட்ல வந்து வாழ்த்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நாமளும் நம்மளுடைய சேனல் சார்பாக திரு ஏவா வேலு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சார். இந்த போஸ்ட் திரு ஏவா வேலு அவர்கள் போட்டதுக்கு அப்புறமா ஒரு படத்துல கவுண்டமணி நமக்கு நாமே சொல்லிட்டு அவரோட போட்டோக்கு அவரே மாலை போட்டு வாழ்த்து சொல்லிப்பார் இல்லையா, ஆண்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்கு யாருமே கிடையாது, நமக்கு நாமளே தான் வாழ்த்து சொல்லிக்கணும்னு சொல்லுவார் பாருங்க. எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. ஆக்சுவலி அதுதான் எல்லாருக்குமே ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அந்த மீம்ஸ் தான் இதுல கமெண்டா போட்டிருந்தாங்க. ஐ திங்க் இது அட்மின் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா திரு ஏவா வேலு அவர்களுக்கு 1008 வேலை இருக்கும், அவரால் இது மாதிரிலாம் பண்ண முடியாது. கண்டிப்பா அவருடைய அட்மின் பாத்தீங்கன்னா இது மாதிரி போஸ்ட் தெரியாம போட்டார் போல. வாட் எவர், நம்மளுடைய அமைச்சர் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நாம நம்மளுடைய சேனல் சார்பாக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் சார். ஸோ அவ்வளோதாங்க நீங்க கண்டென்ட். மறுபடியும் அடுத்து சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.